எதனால மோஸ்ட் ஆஃப் த பிக் கம்பெனிஸ் எம்பிஏ கிராஜுவேட்ஸ் அதிக அளவு HR ரோலுக்கு ப்ரிஃபர் பண்றாங்க. யார் வேணாலும் அட்மின் ப்ராசஸ் எடுத்து ஹேண்டில் பண்ணிடலாம், யார் வேணாலும் பேரோல் ப்ராசஸ் ஹேண்டில் பண்ணிடலாம். ஈவன் அவங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஐடி கம்பெனில இல்லைன்னா ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மால் கம்பெனிஸ்ல வந்து ரெக்ரூட்டரா தன்னோட HR ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த கரண்ட் மார்க்கெட்ல யார் வேணாலும் HR பிளேஸ் ஆக முடியும் அப்படின்னாலும், வேற எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் HR பிளேஸ் ஆக முடியும் அப்படின்னாலும், ஏன் பிக் கம்பெனிஸ் வந்து எம்பிஏ கிராஜுவேட்ஸ் அதிக அளவு ப்ரிஃபர் பண்றாங்க? இது என்னோட இன்டர்ன்ஷிப் டைம்ல என்னோட பாஸ் என்கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் சேலஞ்சிங் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 1 to 2 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இந்த வீடியோவோட எண்டிங்ல நீங்க இதை கிறிஸ்டல் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. நீங்க ஒரு எம்பிஏ ஆஸ்பிரிங் கிராஜுவேட்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சாரி, எனக்கு தெரியாது. ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. இப்போ மேட்ருக்கு போலாமா? ஸ்டார்ட். ஒரு சிம்பிள் ரிலேட்டபிள் எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஃபினான்ஸ் இல்ல அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்களால ஈஸியா நம்மளோட பேரோல் எடுத்து ஹேண்டில் பண்ணிட முடியும். ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இல்லைன்னா ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸால ஈஸியா அட்மின் ப்ராசஸுமே ஹேண்டில் பண்ணிட முடியும். ஈவன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கூட பேசிக்கா லேர்ன் பண்ணிட்டு அவங்களால கோஆர்டினேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பட் நம்மளால அவங்களோட கோர் ஜாப்ஸ் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? டெஃபினட்டா முடியாது. பட் அவங்களால மட்டும் எப்படி முடியுது? பிகாஸ் இது வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன எல்லா டாஸ்க்குமே பியூர் எக்ஸிகியூஷன் ஓரியன்டட். இதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா SOP ஃபாலோ பண்ணி ரொட்டீன் டாஸ்கா பண்ணனா ஈஸியா அதை வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனா HR ரோல் அப்படிங்கிறது ஜஸ்ட் பேரோல் ப்ராசஸ் பாக்குறது, அட்மின் ஹேண்டில் பண்றது, ரெக்ரூட்மெண்ட் பேசிக் கோஆர்டினேட் பண்றது மட்டுமே இல்லை. இங்கதான் நம்ம HR வந்து 2 டைப்ஸா டிஃபர் பண்றோம். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா அட்மின் HR, இன்னொன்னு வந்து ஸ்ட்ராட்டஜிக் HR. அட்மின் HR வந்து ஆபரேஷனல் HR அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து டெய்லி டாஸ்க் என்ன இருக்கும் அப்படின்னா அட்டெண்டன்ஸ் வந்து செக் பண்றது, பேரோல் மெயின்டைன் பண்றது, தென் வந்து பேசிக் ரெக்ரூட்மெண்ட் கோஆர்டினேஷன் பண்றது, இந்த மாதிரியான எக்ஸிக்யூட்டிவ் ஓரியன்டட் ப்ராசஸ் மட்டும் தான் இருக்கும். அதே இது நீங்க ஸ்ட்ராட்டஜிக் HR அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து டோட்டல் எம்ப்ளாயி லைஃப் சைக்கிளே மேனேஜ் பண்ணுவாங்க. ஐ மீன் ஒரு கம்பெனிக்கு எப்படி இன்ட்ரோடக்ஷன் பேஸ், growth பேஸ், மெச்சூரிட்டி பேஸ், தென் வந்து டிக்ளைன் பேஸ் இருக்குதோ அதே மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கும் எம்ப்ளாயி லைஃப் சைக்கிள் இருக்கு. அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றவங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக் HR. கரண்ட் கார்பரேட் வேலை HR ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்றது இல்ல, அவங்கள வந்து ஒரு பிசினஸ் பார்ட்னரா தான் கன்சிடர் பண்றாங்க. பெரிய பெரிய MNC கம்பெனில எல்லாம் HR மேனேஜர்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் அட்டென்ட் பண்றப்போ ஒர்க் போர்ஸ் காஸ்ட் என்ன, ப்ரொடக்டிவிட்டி ரேஷியோ என்ன, ப்ராஃபிட் மார்ஜின் என்ன, எக்ஸ்பான்ஷன் பிளானிங் என்ன, அப்படின்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடான டிஸ்கஷன் பண்றப்போ நமக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அங்க வந்து மிக்சர் மட்டும்தான் சாப்பிட முடியும். நானும் சாப்பிட்டிருக்கேன். இதுல இருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவீங்க. அட்மின் HR இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் மீட்டிங்ல வந்து நம்மளால ஒரு கிரேட் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. சோ இந்த பாயிண்ட்ல இருந்து தான் MBA-வோட ப்ரிஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் கிளியர் கட்டா ஒரு பினான்சியல் இம்பாக்ட் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு IT கம்பெனி 100 எம்ப்ளாயிஸ் வந்து ஹையர் பண்றாங்க. அவங்களோட ஆவரேஜ் CTC வந்து 8 lakhs. டோட்டல் இயர்லி இப்போ சேலரி காஸ்ட் எவ்வளவு ஆச்சுன்னா 8 crores ஆச்சு. இப்போ திடீர்னு சடனா வந்து ஆர்டிசன் ரேட் வந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஐ மீன் 20 எம்ப்ளாயிஸ் வந்து ரிலீவ் ஆகுறாங்க. இதனால பிசினஸ்க்கு வந்து என்னென்னலாம் இம்பாக்ட் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹையரிங் காஸ்ட். இப்போ அந்த ரிலீவ் ஆன 20 எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நீங்க ரீப்ளேஸ்மெண்டா ரெக்ரூட்மெண்ட் பண்ணி ஆகணும். அந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் ஆகும். தென் ரெக்ரூட் பண்ண அந்த நியூ எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நீங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ இது வந்து ட்ரைனிங் காஸ்ட்ல போகும். அந்த இப்படி நீங்க நியூ எம்ப்ளாய்க்கு ட்ரைனிங் கொடுக்குற டைம்ல வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து டிராப் ஆகும். அப்படி டிராப் ஆகிறதுனால டீம் எஃபிஷியன்சி வந்து டவுன் ஆகும். ஸோ அதனால வந்து ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகலாம். அந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகுறதுனால கிளைண்ட் டிசாட்டிஸ்பாக்சன் ஆகும். ஸோ ஒன் ராங் HR பிளானிங் ஈக்குவல் டு ஹியூஜ் இம்பாக்ட். இதனாலதான் கம்பெனி ரிஸ்கை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக MBA கிராஜுவேட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. நீங்க கேட்கலாம், MBA கிராஜுவேட்ஸ் மட்டும் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். எஸ், டெஃபினட்டா அவங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா முடியும். எதனால அப்படின்னா MBA gives a structured exposure. I mean MBA கிராஜுவேட்ஸ் அவங்களோட பர்சூவிங் டைம்லயும் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ண கத்துக்கிறாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, பட்ஜெட் பிளானிங்கோட பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுவாங்க, ஆபரேஷன் பிளானிங் எக்ஸ்போசரும் கவர் பண்றாங்க, தென் மார்க்கெட்டிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே கவர் பண்றாங்க, லேபர் லா அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கத்துக்கிறாங்க, மெயினா பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் வந்து லேர்ன் பண்றாங்க, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின்ல வந்து பேசிக்ஸை கவர் பண்றாங்க. இது எல்லாம் விட ரொம்பவும் இம்பார்ட்டன்டா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கேஸ் ஸ்டடிஸ்ல ரியல் கம்பெனிஸோட ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்றாங்க. அது HR டிசிஷனுக்கு பிசினஸ் ஆங்கிள் திங்க் பண்ண ஹெல்ப் பண்றது. அட் லாஸ்ட் அவங்க MBA கம்ப்ளீட் பண்ணி பாஸ் அவுட் ஆகி வெளியில வர டைம்ல பிசினஸ் ஆபரேஷன்ஸோட நாலேஜ் எல்லாமே கெயின் பண்ணிட்டு ஒரு இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டியோட பிசினஸ் மெயின்டைன் பண்ற அளவுக்கு கேப்பபிளோட வெளியில வராங்க.
சோ இப்படி பாஸ் அவுட் ஆகுற ஒரு MBA கிராஜுவேட் ஒரு கம்பெனில பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங் நடக்கிறப்போ சைலண்டா இருக்க மாட்டாங்க. டெஃபினட்டா அவங்களோட கான்ட்ரிபியூஷனால ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும். அன்பார்ச்சுனேட்லி மெனி அட்மின் HRனால இந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ண முடியாது. அன்னைக்கே சொன்னல நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டான்னு. பிகாஸ் அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, பேரோல் ப்ராசஸ் பண்றது, ரெக்ரூட்மெண்ட் பேசிக்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கலா டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப அட்மின் HRஸ்க்கு வந்து பிசினஸ் மெட்ரிக்ல ஒரு பெரிய ஸ்கில் கேப் இருக்கும். இந்த ஸ்கில் கேப்பை ஓவர் கம் பண்றதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் MBA கிராஜுவேட்ஸ் வந்து சூஸ் பண்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ நான் MBA ஸ்டூடெண்ட்ஸால ஸ்ட்ராட்டஜிக் HRஆ ஆக முடியாதா அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். அப்சல்யூட்லி ராங். அதர் டொமைன்ஸ்ல இருந்து வந்தாலும் உங்களால ஒரு ஸ்ட்ராட்டஜிக் HRஆ டெஃபினட்டா ஆக முடியும். பட் இட் நீட்ஸ் சம் ஸ்கில்ஸ். என்ன போட்டுக்கு படி? ஃபர்ஸ்ட் நீங்க பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்களோட ரெவென்யூ மாடல் என்ன, உங்களோட பிசினஸ் ப்ராசஸ் ஃப்ளோ என்ன அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். தென் செகண்ட் வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில். நீங்க வந்து HR அனலிட்டிக்ஸா இருக்கட்டும், இல்ல மத்த டொமைன்ல இருக்க எந்த அனலிட்டிக்ஸா இருந்தாலும் நீங்க அதை வந்து கண்டிப்பா கேப்சர் பண்ணி ஆகணும். தென் தேர்ட் வந்து பேசிக் ஃபினான்ஸ். இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி ரீட் பண்றது, எப்படி கிராஸ் ப்ராஃபிட் என்ன, நெட் ப்ராஃபிட் என்ன, பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற லைபிலிட்டி அசெட்ஸ்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தென் ஃபோர்த் வந்து டேட்டா இன்டர்பிரேஷன். டேட்டா இன்டர்பிரேஷன் பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஃபிஃப்த் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்களுக்கு வந்து கார்ப்பரேட் கம்யூனிகேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நீங்க வந்து ப்ராப்பரா கம்யூனிகேஷன் பண்ண முடியல அப்படின்னா உங்களால ப்ராப்பரா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. எனக்கு இருக்கிற ஒரே பேரியர் அது ஒண்ணுதான். அந்த பேரியரையும் நான் இப்ப வந்து சார்ட் அவுட் பண்றதுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். So I am help me giving the rise to because ஆக்சுவலா இப்ப இருக்கிற மெனி HR லீடர்ஸ் எல்லாருமே MBA இல்லாம தான் இருப்பாங்க. பட் அவங்க அந்த ஸ்டேஜுக்கு போனதுக்கான ஒரே ரீசன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் லேர்னிங் பிளஸ் எக்ஸ்போசர் தான் இந்த ஸ்டேஜ்ல அவங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, MBA path is one of the route, not the only route. சோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் எதனால வந்து கம்பெனி வந்து HR ரோலுக்கு அதிக அளவு MBAக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த ரியல் டிஃபரன்டேஷன் என்ன அப்படின்னா, எவ்ரி மந்த் எண்ட்ல அட்மின் HR வந்து சேலரி பெய்ட் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்கறது மட்டும்தான் அவங்களோட ஒர்க்கா இருக்கும். பட் ஸ்ட்ராட்டஜிக் HR என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லாஸ்ட் மந்த் சேலரி விசஸ் கரண்ட் மந்த் சேலரியோட வேரியேஷன்ஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கான ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணி எதனால இந்த மாதிரியான சேலரி டிஃபரன்ஸ் வருது, எங்கெங்கெல்லாம் இம்பாக்ட் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத டோட்டலா அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங் கண்டக்ட் பண்றப்ப அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து அவங்களால ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதுதான் ஒரு அட்மின் HRக்கும் ஸ்ட்ராட்டஜிக் HRக்கும் உள்ள ரியல் டிஃபரன்ஸ். என்னோட செகண்ட் பாஸ் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸும் ஸ்ட்ராட்டஜிக்கலா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு மந்த் அண்ட் மந்த் வந்து போன மந்தோட சேலரியும் இந்த கரண்ட் மந்தோட சேலரியும் வேரியேஷன் அனலைசிஸ் பண்ணி டேட்டா மெயின்டைன் பண்ணி வைப்பாரு. ஸோ நான் அவர்கிட்ட இருந்து தான் இந்த மாதிரியான ஒரு பேரோல்ல வந்து அனலிட்டிக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து லேர்ன் பண்ணேன். இந்த விவரம் தானா என் மூலதனம். நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். அதுக்கு முன்னாடி வர நான் வந்து ஒரு பேரோல் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ் மட்டும் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். தென் இந்த ஒரு மொமெண்டம்ல தான் என்னோட மைண்ட் வந்து ஷிஃப்ட் ஆச்சு. அட்மின் HRக்கும் ஸ்ட்ராட்டஜிக் HRக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கறத வந்து நான் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ நீங்களும் அட்மின் HRஆ இல்ல ஸ்ட்ராட்டஜிக் HRஆ அப்படிங்கறத டிசைட் பண்றது உங்களோட மைண்ட் செட் மட்டும்தான். If you want to grow in HR, start think like a business partner, not just a process handler. ஓகே, கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் பாஸ் என்கிட்ட கேட்ட கொஸ்டினுக்கு இதாவது தான் நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். இதை நான் ஆன்சர் பண்ணது அவர் சைக்காலஜிக்கலா ஒரு ஆன்சர் பண்ணி என்னை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டாரு. அவர் என்கிட்ட சொன்ன ஒரே வேர்ட், இந்த ஆன்சர் வந்து உனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்ததா, இதான் ஆன்சர்னு அப்படின்னு உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா அதுதான் ஆன்சர் அப்படிங்கிற ஒரே வேர்ட்ல வந்து எண்டு கார்டு போட்டாரு. நானும் இப்ப எண்டு கார்டு போட்டு கிளம்புறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்டுட்டேன். எல்லா MBA கிராஜுவேட்ஸும் ஸ்ட்ராட்டஜிக் HR ஆறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான லேர்னிங் பண்றதுல ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா அவங்க MBA கிராஜுவேட் பர்சூவிங் பண்ற டைம்ல வந்து அவ்வளவு சீரியஸா எடுத்து படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களாலையும் ஸ்ட்ராட்டஜிக் HR ஆக முடியாம இருக்கும். தென் நார்மலா வேற ஒரு டொமைன்ல இருந்து வந்து அட்மின் HR ஸ்டார்ட் பண்ணி அவங்களும் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் HR சேஞ்ச் ஆயிருக்காங்க. நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணா மட்டும்தான் உங்களாலையும் ஸ்ட்ராட்டஜிக் HR மாற முடியும். உங்க அதுக்கான ஸ்கில் செட் இருந்தா மட்டும்தான் நீங்களும் ஸ்ட்ராட்டஜிக் HR மாற முடியும். MBA கிராஜுவேட் ஒரு டிகிரி மட்டுமே வச்சிருக்கிறதுனால நீங்க ஸ்ட்ராட்டஜிக் HR அப்படின்னு சொல்லவும் முடியாது. நெக்ஸ்ட் வீடியோல MBAவே பண்ணாம எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் HR மாறுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரோட் மேப் ப்ரொவைட் பண்றேன். If you really serious about HR growth, stay connected. மட்டமாமே